ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு வச்சு ஒரு புளிக்குழம்பு பார்த்துடலாமாப்பா. அதுக்கு ஒரு குண்டானை வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிங்க. கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிங்கப்பா. மீடியம் சைஸ் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறோம்ப்பா. போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மொச்சக்காய் இருந்துச்சு, மொச்சக்காயும் பச்சை மொச்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் கருணக்கிழங்கு குழம்புக்கு. அதனால் பச்சை மொச்சையும் கொஞ்சம் அதோட சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அதுவே வெந்துடும் பச்சை மொச்சங்கிறதுனால. அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் விழுதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம இறக்குற ஸ்டேஜில் கருணக்கிழங்கு சேர்க்க போகிறோம். கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த கருணக்கிழங்கை போட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. ஒயிட் ரைஸ்க்கு அருமையாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.